Good morning students. Biodiversity chapter 17 taxonomical aids botanical gardens மிக முக்கியமான ஒரு அம்சங்களை நமக்கு சொல்லக்கூடியது. Botanical gardens னா நமக்கு ஊட்டியில் இருக்கு தெரியும், பல இடங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது ரொம்ப ஆதி காலத்தில் ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா சைனீஸ் எம்பரர் ஷென்லுங்கிறவர் இந்த மாதிரி ஸ்பீசிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல தோட்டம் அமைச்சது எப்போன்னு சொன்னால் 2800 பிஃபோர் கிறிஸ்டின் ஏரா 2800லேயும் அவர் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஏன் பர்பஸ் என்ன? அப்போ மருந்து தாவரங்கள் என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பல்வேறு ஏரியாவுக்கு அனுப்பி ஃபார் பிளான்ஸ் வித் எக்கனாமிக் ஆர் மெடிசினல் வேல்யூ. ஆதி காலத்துலேயும் இங்கேருந்து இந்த ஏலக்காய் என்ன கிராம்பு சீரகம் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, கிரேக்கத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அது பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பற்றி அங்கேயே வளர்க்க முடியுமா இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரிஸ்டாட்டில் என்ன அவரே என்ன செஞ்சிருந்தார், ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வச்சுருந்தார் ஏத்தன்ஸில். இதுக்கு அவர் படிக்கிறதுக்காக வேண்டி சொல்லித்தரக்காக வேண்டி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் பாட்டனி. அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆஃப் சதர்ன் யூரோப் வேறு அசோசியேட்டட் யூரோப்புடைய தெற்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் ஆதி காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி அலோபதி வைத்தியம் மாதிரி முழுசாக இல்லை. என்ன அப்போ மெடிசனல் பிளான்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்காக வேண்டி எங்கே மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பொட்டானிக்கல் கார்டனும் முன்னாடி வச்சுருந்தாங்க. உதாரணமாக நார்த்தன் இத்தாலி பிசாவில் 1544 பொட்டானிக்கல் கார்டன் வச்சுருந்தாங்க. படோவாவில் 1545 ஆரம்பிச்சிட்டாங்க, இத்தாலி தான். என்ன ஃபயரன்ஸில் 1545, பாவியால் 1558, என்ன பொலோக்னாவில் 1568. இதெல்லாம் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அப்போயும் பொட்டானிக்கல் கார்டன்ஸு ஆரம்பிச்சிட்டாங்க மெடிசினல் பர்பஸ்க்காக வேண்டி. பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆஃப் 16th and 17th century பூராமே மெடிசினல் கார்டன்ஸ் அந்த பர்பஸ்க்காக வச்சுருந்தாங்க. ராயல் கார்டன்ஸ் அட் கியூ லண்டனில் இருக்க ராயல் கார்டன்ஸு கியூங்கிற இடத்துல ஆரம்பித்ததான் 1759 அந்த பொட்டானிக்கல் கார்டன். இந்த பொட்டானிக்கல் கார்டனுடைய பர்பஸ் என்னென்னா என்ன சயின்டிஃபிக் கலெக்ஷன் ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கணும். அதாவது எல்லா கிளாசிஃபிகேஷனோடு அந்த பிளான்ஸ் அங்கே இருக்கணும். கல்டிவேஷன் எந்த இடத்துல வளரும், வேறு எந்த இடத்துல வளராது, எங்கெங்கே வளர்க்க முடியும் அதற்கான முயற்சி. டிஸ்பிளே அதை பற்றி ஜனங்களுக்கு சொல்லித்தரதுக்காக வேண்டி என்ன வெளியில் வைக்க ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். இதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் தி பொட்டானிக்கல் கார்டன். அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூசஸ் இருக்கிறதுல வெரி ஃபியூ நம்ம இங்கே சொல்கிறோம். என்ன பிளான்ட் ஸ்பீசிஸ் இன் திஸ் கார்டன் ஆர் க்ரோன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸஸ். என்ன ஏராளமான பிளான்ட் ஸ்பீசிஸ் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்து அங்கே வளர்த்து என்ன ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஈச் பிளான்ட் இஸ் லேபிள்ட் indicating its botanical or scientific name and its family. நீங்கள் பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி போனீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலையும் வச்சுருப்பாங்க, பேர் வச்சுருப்பாங்க. அதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அதனுடைய ஃபேமிலி என்ன ஃபேமிலியே சேர்ந்தது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இன் பிரின்சிபிள் பொட்டானிக்கலோட மெயின் ரோல் என்னென்னா டாக்குமெண்டட் கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச். ஆராய்ச்சிக்காக யூஸ் பண்ணுறாங்க. கன்சர்வேஷன் அதை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா காணாமல் போகிற செடிகள்லாம் பொட்டானிக்கல் கார்டனில் வச்சுருந்தா வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழையபடிக்கு கொண்டு வர முடியும். அந்த கன்சர்வேஷன், டிஸ்பிளே அண்டு எஜுகேஷன். சரியா? பிளான்ஸ் ஃப்ரம் அதர் ரீஜன்ஸ் ஆர் ஆல்சோ கல்டிவேட்டட். இப்போ ஊட்டியில் இருக்குன்னு சொன்னால் சைனாவில் இருக்கிற பிளான்ட் இருக்குது, யூஎஸ்ஏல இருக்கிற பிளான்ட் இருக்குது. ஏன்னா வெவ்வேறு இடங்கள்லேருந்து பிளான்ஸ் கொண்டு வந்து வளர்க்குறாங்க. ஏன்னா ஃபார் திஸ் க்ரீன் ஹவுசஸ் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வர்றதுனால அந்த பிளான்ட்டுக்கு ஏற்றபடி என்ன அங்கேயே க்ரீன் ஹவுசஸ் என்ன கேக்டஸ் ஹவுஸ்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் பாலைவனங்களில் வளரக்கூடிய கத்தாழை வகையான இனங்கள் இலை அதிகமாக இருக்காது அந்த மாதிரி செடிகளை வளர்க்குறதுக்கு தனியாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான கேக்டஸ் ஹவுசஸ். என்ன இது பரண்ட செடிகள் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு இன்னும் கிரீப்பர்ஸு அதுக்கான வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தக்கூடிய ஹவுசஸ்ஸு. ஆர்ச்சிடியம் என்ன கிளாஸ் ஹவுஸ், கன்சர்வேட்டரி என்ன ஆர்டிஃபிஷியல் பாண்ட்ஸ் செயற்கை கூடங்கள் இதெல்லாம் வச்சு தான் இதை உருவாக்குறாங்க. இதை பொட்டானிக்கல் கார்டனை உருவாக்குறாங்க. என்ன பர்பஸுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய யூஸ்ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்தட்டிக் அப்பீல் அண்ட் ரிசர்ச். மெட்டீரியல் ஃபார் பொட்டானிக்கல் ரிசர்ச்
பார்க்குறக்கு அழகாக இருக்கும், கண்ணு குளுமையாக இருக்கும், டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஏகப்பட்ட பேர் போய் பார்க்க முடியும், ஜனங்களோட இன்ட்ரெஸ்ட் இதில் கூடும். ரெண்டாவது, மெட்டீரியல் ஃபார் பொட்டானிக்கல் ரிசர்ச், தாவரியல் ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணுறது. ஆன்சைட் டீச்சிங், ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கூட்டு போயே பல விஷயங்களை காமிக்க முடியும், இப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிறத காமிக்க முடியும். இன்னும் இன்டகிரேட்டட் ரிசர்ச், உலகம் பூரா இருக்கக்கூடிய இடங்களுக்கு இங்கேருந்து பிளான்ஸ் அனுப்புறது, அங்கேருந்து பிளான்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா ரிசர்ச்சையும் ஒருங்கிணைக்க முடியும். ஏன்னா அதை கன்சர்வேஷன், அதை சேவிக்க முடியும். கன்சர்வேஷனாக பாதுகாக்கிறது, ஒரு இனம் அழியாமல் பாதுகாக்க முடியும். பப்ளிக் சர்வீஸ், ஜனங்களுக்கு